நலந்தானா. நேர்களுக்கு வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் இந்த பல்லினுடைய முக்கியத்துவம், பல்லில் ஏற்படுகின்ற தாக்கங்கள், ஒரு மனிதனுக்கு பல்லினுடைய தேவை எவ்வளவு அவசியம், ஒரு மனிதன் பல்லுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றான் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த நலந்தான நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம். இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். இவர் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார். ஆனாலும் இவர் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் தன்னுடைய வைத்திய சேவையை ஆற்றியிருக்கின்றார். டாக்டர் பல் வைத்தியர் மதியழகன் என்கின்ற டாக்டரை தான் நாங்கள் இன்றைய நலந்தான நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உண்மையில் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருவரும் எங்களுடைய உடம்பில் ஒவ்வொரு அங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சிலர் தலைக்கு, சிலர் கை, கால், முகம், அதே போன்று இந்த நீரிழிவு நோயாளிகள் என்றால் அது தொடர்பான தங்களுடைய நோய் நிலைமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இருதய நோயாளர்கள் என்றால் அது தொடர்பான நோய்க்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பல்லுக்கு மக்களுடைய முக்கியத்துவம் எவ்வாறானதாக இருக்கின்றது, ஒரு மனிதனுக்கு பல் எவ்வளவு முக்கியம் என்பது பல்கள் போன பின் தான் அவர்கள் உணர்கின்றார்கள். சரி, இந்த ஆரம்பத்தில் நாங்கள் இந்த ஒரு மனிதனுக்கு பல் எவ்வளவு முக்கியமானது என்ற விடயத்திலிருந்து நாங்கள் தொடங்கலாம். இந்த பல் வைத்தியம் என்றது உண்மையில் பல காலத்துக்கு முதல் ஏதோ ஒரு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அந்த வைத்திய சேவை முதலில் ஆரம்பிக்கப்பட்டது பல்லு கொதி வந்துட்டது, அதை தாங்க இல்லாமல் இருக்குது, அதை என்ன செய்யலாம், பல்ல கழட்டி விட்டால் அந்த வலி போயிடும், அதுக்காக வலியை குறைக்கிறதுக்கான ஒரு இதாகத்தான் அது தொடங்கினது. அப்போ அது கொஞ்ச காலமாக பல்லு பிடுங்கிறது மட்டும்தான் பல் வைத்திய சேவையாக இருந்தது. பிறகு கண்டுபிடிச்சார்கள் பல்லை வச்சிருக்கலாம், பிடுங்காமலே பல் வலியை போக்கலாம், பல்லை அடைச்சி விட்டால் அதில் ஓட்டை அதை அடைச்சி விட்டால் அதோட பல்லை பாதுகாக்கலாம் என்ற இதில் அது பல்லு அடைக்கிறது என்ற ஒரு விஷயம் தொடங்கினது. ஆனால் அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சார்கள் பல்ல ஓட்டு ஏன் வருது, அதை வராமலே பாதுகாக்கலாம், அதுக்கு பாதுகாப்பு முறைகளை நாங்கள் கை கொண்டால் அதை பராமரித்து ஒழுங்காக பராமரித்தால் ஓட்டை வராமலே வச்சிருக்கலாம் என்று அது போனது. ஆனால் அது பல்லு நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி எங்களோட மனநிலையில் பல்ல நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம்ன்றது அது சமூக சார்ந்ததாகத்தான் இருக்குது. இப்போ இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு வைத்தியசாலையில் போனால், பல் வைத்தியசாலையில் போனால் வர்றவர்களில் 99% பல்லு கலட்டுறதுக்கு, பல்ல பிடுங்குவதற்குத்தான் வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களின் மனநிலை பல்ல வச்சிருக்க வேணும், அதுக்கு முக்கியத்துவம் அங்கு கொடுப்பது இல்லை. அந்த முக்கியத்துவம் ஒரு 2 காரணம் இருக்குது. எங்களோட சமூகத்தில் பல்லு இல்லாமலே கொஞ்சம் கொஞ்சமாக அது போக போக அது இல்லாமல் சாப்பிட்டு பழகி அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது ஒன்று இருக்குது. அதை விட வைத்திய சேவையில் பல்லுக்கு என்றால் எப்பவும் காசு கூட கொடுக்கணும், விலை கூடின ஒரு விஷயம். அதால் அதுக்கு பராமரிக்கிறதை விட, அதுக்கு ஓட்டை அடைக்கிறதை விட பிடுங்கி விட்டால் பிரச்சனை முடிஞ்சது என்று போகிறது இருக்குது. உண்மையிலே வெளிநாடுகளுக்கு நாங்கள் போன பொழுது பார்த்தால் அவர்கள் பல்லுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்ற விஷயங்களோட ஒப்பிடும் பொழுது மிகவும் கூட. அவர்கள் அங்கு ஒரு பல்லு பிடுங்குறதுன்றது நினைத்து அது உலகத்திலேயே கடைசியாக செய்கிற ஒரு விடயமாகத்தான் அவர்கள் கருதுவார்கள். பல்ல எப்படியாவது வச்சிருக்கணும், எப்பாடுபட்டாவது எவ்வளவு செலவழிச்சாவது வச்சிருக்கணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுக்கு எவ்வளவும் செலவழிக்க ரெடியாக இருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு கால் பல் வைத்தியர்கிட்ட போய் பல் முழுதையும் காட்டி எக்ஸ்ரே எடுத்து, அதை ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் ஆரம்பத்திலேயே அதை நிவர்த்தி செய்து அப்படி என்று அதை பராமரிக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒரு வழியும் இல்லாமல் பல்லு
ஒரு பல்லு கலட்ட வேணும் என்ற ஒரு நிலை வரும்போது அந்த பல்லை எப்படி வேறொரு பல்லு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பல்லை போடலாம் என்றதை பார்க்கிறார்கள். இப்போ அதில் உடனே இப்போ இங்கே நாங்கள் பல்லு கட்டுறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பல்லு கட்டுறதுன்றது பொதுவாக என்ன என்றால் பல்லுகள் ஒவ்வொன்றாக விழும். பல்லு விழுந்தால் அதுக்கு பிறகு ஒரு பல்லும் இல்லை, அல்லது மிச்சம் 1-2 பல்லுகள் இருக்கும். அதையும் பிடுங்கி போட்டு எல்லா பல்லாக ஒரு பல் செட் முழுக்க பல்லா கட்டுறது. அங்க ஒரு பல்லு விழுந்தாலோ 2 பல்லு இருந்தாலே உடனே அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கு ஒரு பல்லை போட்டு செய்வார்கள். இதுதான் நான் வெளிநாட்டில் இருந்து வந்ததால நான் அந்த ஒப்பீட்டு இதில் சொல்றேன். அப்ப இங்கே இருக்கிறதுக்கு பற்களுக்கான முக்கியத்துவம் சரியான குறைவு. உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இப்ப கிட்டடியில் ஒரு கிராமத்தில் ஒரு பட்சிச சர்வே ஒன்று செய்தோம், முகாம் ஒன்று நடத்தினோம். அதில் அந்த முகாமுக்கு வர சொல்லி அவர்களுக்கு சொன்ன பொழுது வந்தவர்கள் பிழையான விதத்தில் விளங்கி அது ஒரு சாதாரண வைத்திய சேவை, பல் வைத்தியம் என்று இல்லாமல் பொது வைத்தியம் என்று நினைத்து கொண்டு வந்து விட்டார்கள். பொது மருத்துவ முகாம் என்று நினைத்து வந்து விட்டார்கள். அப்போ இப்படி பல்லுண்டா அவர்களுக்குள்ள ஒரு பலவருக்கு ஒரு சில பற்கள் மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாம் விழுந்து எல்லாம் உடைஞ்சு போயிருக்குது. ஆனால் பல்லுண்டா எங்களுக்கு தேவையில்லை. இங்க முக்கியத்துவம் எப்படி என்றால், பல்லு கொதி வந்தது என்றால், பல்ல தாங்க இல்லாம இருந்திருந்தால், சாப்பிட முடியாம இருந்தால் மட்டும் பல் வைத்தியர்கிட்ட போய் அதை நிவர்த்தி செய்து போட்டு வருவார். அந்த பிரச்சனையை மட்டும் தீர்வு செய்து போட்டு வர்றதை ஒழிய முழு பல்லையே நாங்கள் வச்சிருக்க வேணும். பல்லு என்றால் ஒரு வடிவான முகத்துக்கு அழகை கொடுக்கிற ஒரு விஷயம் என்றதோ, அல்லது அது சாப்பிடுவதற்கு பிரயோசனமான விஷயம் என்ற மனப்பாங்கு இங்கே இல்லை. அல்லது இப்ப நான் ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னாலும், நான் 20 வருஷத்துக்கு முதல் இந்த நாட்டை விட்டு போனான், இப்ப வந்திருக்கிறேன். இப்ப இந்த 20 வருஷத்துக்குள்ள பலத்த மாற்றம் நடந்திருக்குது. இப்ப பல்லு அடைக்கிறத தாண்டி அது நரம்புக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் போயிட்டு தண்டால், அதுல சிதல் வச்சுட்டு தண்டால், பல்லு கொதி வந்துட்டு தண்டால், பல்ல புடுங்குறதுக்கு பதிலாக அதை ரூட் கனால் அல்லது நர்வ் ஃபில்லிங் அண்டு அதை கிளீன் பண்ணி அதுக்கு கிரவுன் அண்டு கேப் சொல்லி அந்த பல்ல பராமரிக்கிற, அதை உடையாமல் வச்சிருக்கிறாக்கு அது மிகவும் விலை கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை செய்யற ஆக்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வந்தது, விகிதத்துல கூடிக்கொண்டு வந்திருக்குது. அதே போல பற்கள் இழந்தாலும், நான் சொன்னது போல ஒரு பல்லோ 2 பல்லோ இழந்தாலும் அதற்கு உடனே அதை திருப்பி போடுறது, அது பல்லு கட்டுறதாக இருக்கலாம், அல்லது பிரிட்ஜ் அண்டு மற்ற பல்களோட இந்த கிரவுன் மாதிரி போட்டு செய்யறதாக இருக்கலாம், அல்லது இப்ப இம்ப்ளான்ட் அண்டு ஒரு ஸ்க்ரூவை போட்டு அதை போடுறதாக இருக்கலாம். எல்லாமே இப்ப கூடிக்கொண்டு வந்திருக்குது. அதற்கான தொழில்நுட்பமோ அதுக்கான படிப்பிக்கிற முந்தி நாங்கள் படிக்கும்போது அதை பற்றிய எந்தவித எங்களுக்கு படிப்பிக்கவில்லை. நாங்கள் ரகசியமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வந்ததை ஒழிய அப்படி இல்லை. ஆனா இப்ப அதை பற்றியே அந்த யூனிவர்சிட்டியில படிப்பிக்கிறார்கள். அதனால அது சகஜமாக எல்லா இடம் இருக்கிறது. பல்லு கலட்டுறது என்ற விஷயத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த விஷயங்கள் மிகவும் விலை கூடிய விஷயங்களாக கருதப்படுகின்றது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் மக்கள் அதை தவிர்க்க பார்க்கிறார்கள் என்றுதான் எனக்கு இப்ப பார்க்க இருக்கிறது. அப்ப காலம் மாறிக்கொண்டு போகிறது, முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நவீன தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நவீன சிகிச்சை முறைகள், இந்த இம்ப்ளான்ட் மாதிரி பல்லை ஸ்க்ரூவை போடுறது இம்ப்ளான்ட் மாதிரி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் இப்ப இன்னொரு புதுசாக வந்திருக்கிறது, ஒரு பல்லும் இல்லாட்டிலுமே இம்ப்ளான்ட்டை போட்டே பல்ல ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்கலாம். 4 ஸ்க்ரூவை போடுறது, 4 இம்ப்ளான்ட் போடுறது, அதுல அப்படியே ஒரு யூ மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்றை செய்கிறது, அதை ஸ்க்ரூ பண்ணி அது கடலுக்குள்ள எல்லாம் பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி, தூணில இருக்கிற மாதிரி அது பல்லில இருக்கும்.
அது இப்ப இங்கே எத்தனையோ பல் வைத்தியர்கள் செய்கிறார்கள். சிறு இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தின நலந்தானா நிகழ்ச்சியில் இந்த பல்லினுடைய முக்கியத்துவம் குறிப்பாக டாக்டர் மதியழகன் ஒரு விடயத்தை கூறினார். என்னென்றால் ஆரம்பத்தில் இந்த பல்லுக்கு வலி வருகின்ற பொழுது பற்களை பிடுங்கினால் சரி என்ற ஒரு நிலைமை இருந்தது. அதன் பின்னர் பல்லில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதனூடாக இந்த பற்களை பாதுகாக்கலாம் என்ற ஒரு தன்மை இருந்தது. அதன் பின்னர் இந்த பற்களில் ஓட்டை வராமல் பற்களை பாதுகாக்கலாம் என்ற ஒரு தன்மை. இவ்வாறு இந்த பல் மருத்துவத்தில் ஒவ்வொரு படிநிலைகளாக வளர்ச்சி கண்டு வந்த நிலையில் தற்போது முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார். அதாவது பொதுவாக இந்த பாலம் அமைப்பது போன்ற எங்களுடைய வாய்க்குள் பாலம் அமைப்பது போன்று அமைத்து இந்த பற்களை நட முடியும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கிறேன். சரி, இந்த டாக்டர் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ஸ்க்ரூ பண்ணி இந்த பற்களை நடுவதனூடாக பொதுவாகவே பொதுவாக நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் நான் பெட்களுக்குள் ஸ்க்ரூ பண்ணி பெட்களை நடுகின்ற பொழுது அதனால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக்காதா? அதிலிருந்து பொதுவாகவே ஒரு இரும்பு ஒன்று எங்களுடைய உடலில் அதில் இன்ஃபெக்ஷன் ஆக்கும், வலிப்பு வரும், ஏற்பி ஆக்கும் என்ற ஒரு தன்மை இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக மக்களுக்கு அச்சம் இருக்கலாம். ஏனென்றால் இவ்வாறான ஒரு தன்மை எங்களுடைய வேக்குள் நெடுகளும் தண்ணி குடிப்போம், வேக்குள் உமிழ் நீர் வரும், இதனால் ஏதாவது ஒரு பக்க விளைவு ஏற்படாதா என்கின்ற ஒரு சந்தேகம் வரும். இதற்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உங்களுக்கு வர்ற சந்தேகம் பொதுவாக நான் எதிர்கொண்டதில் அந்த சந்தேகம் அவ்வளவு இருக்கிறதில்லை. அதை தாண்டி அதுக்கு முதலே ஒரு சந்தேகம் வரும். இது இம்ப்ளான்ட் இதுக்குள்ள போடணும்னா இந்த முரசுக்குள்ள ஸ்க்ரூ பண்ணியாண்டு அப்படின்ட்டு உடனே அந்த பயன்தான் வரும். உடம்புக்குள்ள ஒரு ஊசியை போடுறதுக்கே எல்லாரும் டென்டல் என்ற உடனே எல்லாரும் பயப்படுறதுன்னா ஊசி போடுவேன் என்றதுதான் ஒரு மனப்பயம் உண்டு. அது அந்த காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்ட அது பிள்ளைகளுக்கு கடத்தப்பட்டு கொண்டு வருது. அதன் மேல் இதாக ஒரு இதை போடுறா இது முரசுக்குள்ள ஸ்க்ரூ பண்றதா எலும்புக்குள்ள தண்டதா அதை என்னடா ஐயோன்ற ஒரு பயம் இருக்குது. உண்மையில அதை நாங்கள் நினைக்கும் போது அது ஒரு பயம்தான். ஆனால் உண்மையில அதை செய்யக்கல அது ஒரு பல்லு பிடுங்குற ஒரு வேலையை விட அது இலகுவான வேலையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பல்லை கலட்டினால் அதுக்கு பிறகு வர்ற வலி வேதனை அந்த கரைச்சல் அதுகளோட ஒப்பிடும்போது இது குறைவாக இருக்குது. அதை எப்படித்தான் நாங்கள் சொன்னாலும் அந்த முயற்சிகளால் போய் வந்தா பிறகுதான் ஒரு பிரச்சனை அது சிம்பிளா முடிஞ்சது என்ற ஒரு இது பெருமையோடைய நாங்கள் போய் சொல்றோம். இவேல் இதை செய்ய வைக்கிறாக்கா சொல்லும் என்ற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறது. உண்மையில இது இப்ப இந்த இம்ப்ளான்ட்ன்றது நீங்க சொன்னீங்க இப்ப இரும்பு போனால் எத்தனையோ பேருக்கு ஷேல் பட்டு இருக்குது அண்டி இருக்குது, அதால எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இரும்பு அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது இந்த மெட்டீரியல் டைட்டேனியம். டைட்டேனியம்ன்றது இது ஒரு தற்செயலாக கண்டுபிடிச்ச ஒரு விடயம். என்னென்றால் ஒரு நாள் ஒரு அவையில் இந்த டைட்டேனியத்தை வச்சு எலும்போடு வச்சு கட்டி புக்க கட்டி இருக்கிறேன். கட்டினால் அது அப்படியே எலும்போட ஒட்டி போடுச்சு. அப்பதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது பயோ கம்பேட்டபிலிட்டி, அது எலும்போடு எந்த வித பிற பொருளாக யோசிக்காமல் அதோடையே சேர்ந்து தான். அதால நாங்கள் ஸ்க்ரூவை இது அதுல த்ரெட் இருக்குது. அப்ப நாங்க ஸ்க்ரூவை போட்டு பூட்டி விட்டால் முதல் அது ஸ்க்ரூ இப்ப மரத்துல எப்படி ஸ்க்ரூ போடுறதோ அதே மாதிரி அது டைட்டா இருக்கும். ஆனால் ஒரு 2 மாசத்துல அதெல்லாம் மாறி இந்த எலும்பு அப்படியே உருவாகி அதோட சேர்ந்து ஒன்றா மாறிடும். அதுக்கு பிறகு நாங்கள் அன்ஸ்க்ரூ பண்ண இயலாது, அவ்வளவுக்கு அது டைட்டா போயிடும். அதுக்கு பிறகு அதுல இப்ப மற்ற பல்லில என்ன மாதிரி கிரவுன் போடுறதோ அதை மாதிரி கிரவுனை போட்டு விடலாம். போட்டால் இப்ப உள்ள நிலையில 98% சக்சஸ் ரேட். அதாவது ஒரு பல்ல ஓட்டையை அடைக்கிறது எவ்வளவு சக்சஸ் ரேட்டோ, ரூட் கனால் செய்யறது எவ்வளவு சக்சஸ் ரேட்டோ, அதுகள் எல்லாத்தையும் விட இது சக்சஸ் ரேட் கூடவா இருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க கேட்டீங்க அதுல இன்ஃபெக்ஷன் வருமோ அல்லது அதுல இருந்து வருமோ. உண்மையில அது ஒரு பல்லில என்ன பிரச்சனை வருமோ, பல்லில முரசு வருத்தம் வரும், முரசு கரையும், பல்லு ஆடும் விழும் என்ற எல்லா விஷயமும் இதுலேயும் நடக்கலாம். ஆனால் இப்ப இதுண்ட
காலமே வந்து இந்த ஸ்க்ரூ இது இந்த இம்ப்ளான்ட் காலம் ஒரு 30-40 வருஷம் தான். இதுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்ப போக போகத்தான் தெரியுது, அதன் காலம் போகத்தான் பல்லை விட இது நல்லா வேலை செய்யுது, இன்ஃபெக்ஷன் வர்றது குறைவாக இருக்குது. அதுக்கு வர்றதுக்கான காரணங்களையும் அவையில் அந்த அதை செய்யற மூலம் அந்த அதை 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 மாடிஃபை பண்ணி அதை பெட்டராக கொண்டு வந்துட்டு நம்ம அதால வந்து இப்ப அந்த அதுல இன்ஃபெக்ஷன் வர்றன்றது வந்து சரியான குறைவாக இருக்குது. சார் டாக்டர், இப்போ வந்து நீங்கள் கூறியவருடைய இந்த டைட்டானியம் வைப்பது அது வந்து எங்களுடைய எலும்புகளுடன் அது இணைந்து போவதால் எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த டைட்டானியம் வைத்ததன் பின்னர் பற்களை பொறுத்துகின்ற பொழுது அந்த பற்கள் எவ்வாறான தன்மையாக இருக்கின்றது? டைட்டானியக்கு மேல பல்லு வைக்கிற அந்த பொய் பல்லு வந்து போர்சிலின் என்ற மெட்டீரியல். போர்சிலின்ன்றது எங்களோட பிளேட், சாப்பாட்டு பிளேட் அதில் இருக்கிற அதே மெட்டீரியல். அதில் மருத்துவ ரீதியாக அதை மாடிஃபை பண்ணினது. அந்த மெட்டீரியலும் வந்து இப்போ வந்து இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இதுகளுக்கு கூட இப்போ டைட்டானியத்துக்கு பதிலாக போர்சிலினையே வைக்கிறார்கள். ஏனென்றால் செரமிக்னு சொல்கிறோம். ஏனென்றால் அது வந்து அதுவும் உடம்போட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. இப்போ இந்த ஒன்றோட அண்ணாக்கு டைட்டானியத்தில் அந்த செரமிக்கில் வச்சிருக்கணும் 2004ஆம் ஆண்டு. இப்பவும் அவர் இடுப்பு நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார். அப்போ அது உள்ள வச்சது. இது வெளியில கிரவுன் போடுற மெட்டீரியல், அதுவும் வந்து பயோ கம்பேட்டிபிளான மெட்டீரியல் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து எந்த பல்லு எடுத்துக்கொண்டால் இந்த 2 பல்லும் பொய் பல்லு எனக்கு. அது வந்து 2001ஆம் ஆண்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு முதல் இலங்கையில செய்து போட்டு போனேன். இப்பவும் அதை அப்படியே வச்சு கொண்டிருக்கிறேன், அதோடையே எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதால வந்து அது அதால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இம்ப்ளான்ட் போடுறது, இந்த ஸ்க்ரூ போடுறது, அதுக்கு மேலே கிரவுன் போடுறது எல்லாமே வந்து இப்போ உள்ள நிலைமையில த பெஸ்ட் எவர் ட்ரீட்மெண்ட். அதில் இருக்கிற ஒரே ஒரு மறு பக்கம் என்று சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் காசு கூட. அதுதான் அது அந்த பகுதியே இல்லாட்டால், ஆனால் அது ஒரு நாள் போட்டால் வாழ்நாள் முழுத்துக்கும் அது இருக்கும். 98% இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதற்கு கொடுக்கிற காசு பிரயோசனமானதாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது கொண்டு இதற்கான பணச்செலவு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பொதுவாக பார்க்கலாம், புலம்பெயர் தேசத்திலிருந்து இங்கு வருகை தருகின்றவர்கள் பொதுவாக இங்கு இருக்கின்ற பல் மருத்துவ நிபுணர்களிடம் தங்களுடைய பல் தொடர்பான பிரச்சனைகளை காண்பிப்பதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் வந்து உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலையும் வந்து பற்களுக்கு செலவு செய்வதென்றால் அது மிகவும் கூடவாத்தான் இருக்கும் மற்ற எந்த ஒரு விஷயத்தோட ஒப்பிடும் போதும். அது ஏனென்றால் அதுக்கு கேபிட்டல் காஸ்ட் என்ற ஒரு இது இருக்குது. அதுக்கான உபகரணங்கள், அந்த சேர், அது எல்லாமே வந்து சரியான கூட அது எல்லா விதத்திலையும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே இப்போ அந்த வெளிநாடுகளுக்கு ஒப்பிடும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கீழே தான் இருந்தாலுமே வந்து ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது. முந்தி அப்படி இருக்க இல்லை. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஒருவருக்கு பணச்செலவு ஐயோ நினைத்தே பார்க்க முடியாது. இப்போ ஒரு இம்ப்ளான்ட் போடுறோம்னா 1 லட்சம் 1.5 லட்சம் என்று முடியும். ஆனால் அதை வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இங்கே ஒப்பிடும் பொழுது அந்த செலவு காசு குறைவாக இருக்குது. அதே நேரம் ஓரளவு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே செய்யறதோட ஒப்பிடும் போது இங்கே பரவாயில்லாமல் செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த விதத்தில் அவர்கள் இங்கே வருகிறார்கள். ஆனால் அது ஒரு பிளேன் டிக்கெட் எடுத்து வந்து செய்யதால் அது வந்து கட்டுப்படியாகாது உண்மையில். ஆனால் எல்லாரும் வந்து ஏதோ காரணத்துக்காக வீட்டுக்கு வரும்போது அதை செய்து கொண்டு போது அவர்கள் அதை ஆனால் அது இன்னும் முன்னேறாத இடத்துல இப்பவும் வந்து அதுல பல பேர் இங்க வந்து செய்து போட்டு அங்க போய் அதை விட கூட அதுக்காக செலவழிக்கிறார்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதுல வர்ற பிரச்சனைகள் அது இன்னும் நிவர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை இங்கே இருக்கு. சரி, ஓகே. இப்போ நாங்கள் பார்க்கலாம், ஏதாவது இந்த ரீபிளான்டிங் தொடர்பாக நாங்கள் கருத்து கொண்டிருக்கின்ற பொழுது பொதுவாக
நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய பெட்கள் எங்களுடைய உடம்பில் மிகவும் ஒரு வலுவான உறுப்பு வலுவான பகுதி என்றால் அது பெட்கள் தான். ஆம். அந்த பெட்களையே நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று இந்த பெட்களையே பூச்சிகள் துளைத்து ஓட்டையாக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு வலுவான எங்களுடைய இயற்கையாகவே இருக்கின்ற இந்த பெட்களுக்கு இவ்வாறான ஒரு தாக்கம் பெறுகின்ற பொழுது நீங்கள் நடுகின்ற பெட்கள் அதிலும் இவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுமா? பற்கள் வலிமையானவையாக இருந்தாலும் அவர்கள் அந்த கிருமி தாக்கத்தில் பொழுது அது நீங்கள் சொன்னது உண்மை. உங்களோட உடம்புல மிக வலிமையான இது வந்து கருங்கல் மாதிரி இருக்கிறது, எலும்பை விட வலிமையானது பல். ஆனால் அது கிருமி தாக்கினால் பழுதாகுது. ஆனால் பல்லை பொறுத்தவரையில் பல்லில் வர்ற பிரச்சனைகள் நடக்கல சாதாரணமாக 2 இது இருக்குது. ஒன்று வந்து பல்லில் சூத்த வர்றது, 2வது வந்து முரசு வருத்தம். இந்த முரசு வருத்தம் என்றது வந்து பல்லை சுற்றி முரசுக்குள்ள எலும்பு அதுகள் எல்லாத்தையும் பாதிக்கிறது. பல்லு அதால கொஞ்சம் காலத்தால் ஆடி விழுகிறது. இப்போ பல்லிலே வர்றது சூத்தை என்றது வந்து ஒரு போர்சிலின் போட்டாலோ அதுக்கு உள்ளே இருக்கிற டைட்டேனியம் ஸ்க்ரூவோ எந்தவித பாதிப்பையும் எடுக்காது. அது மட்டும் இல்லை, இப்போ பல்லில் வந்து கார படியலாம், ஸ்டெயின் வரலாம், கலர் மாறலாம், மங்கலாம். ஆனால் போர்சிலின் போட்டதுதான். இன்றைக்கு இப்போ இந்த பல்லை பார்த்தால் 20 வருஷத்துக்கு முதல் மற்ற பல்ல எல்லாம் மஞ்சளாக்குறாங்க, இது மட்டும் வெள்ளையாக இருக்குது. ஏனென்றால் போர்சிலின் போட்டது அது அதே கலர்லேயே இருக்கும். அதை மாதிரி அதில் சூத்த வர்றதுக்கு வழி இல்லை. மற்றது வந்து அது பல்லின் அந்த மிளிரி எனாமல் அதை விட கிட்டத்தட்ட அதிண்ட லெவல்லையோ அதை விட கொஞ்சம் கூட கடினத்தன்மை உள்ளது. அப்போ உடையிற அந்த கடிக்கக்குள்ள உடையிறன்னா கீழ்பல்லு தான் எதிரே இருக்கிற பல்லத்தை உடையலாம் இல்லையே, போர்சிலும் உடையாது. அதை தாண்டி இந்த டைட்டேனியமும் அதிலே ஒரு பாதிப்பும் பெறாது. ஆனால் பாதிப்பு வர்றதுக்கு இருக்குது என்னென்றால் முரசு வருத்தம் பல்லை சுற்றி இருக்கிற இதில் வர்ற வருத்தம். அது எப்படி பல்லில் வருதோ அதே மாதிரி இம்ப்ளான்ட்லையும் வரலாம். முரசு வருத்தத்தை நிவர்த்தி இல்லாமல் வச்சிருக்கிறதுக்கு ஒரே வழி பல்லை பொறுத்த வரையில ஒழுங்காக பல் வைத்தியர்கிட்ட போறது, பல்லை கிளீன் பண்ணி பல்லை மெயின்டைன் பண்றது. அதே வேலையை இம்ப்ளான்ட்டுக்கு செய்து கொண்டிருந்தால் அது வராது. மற்றது பல்லில் வர்றதை விட குறைவாக இருக்குது. இன்றைய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிலந்தான நிகழ்ச்சியில் உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு விடயங்கள், அதாவது நாங்கள் பல விடயங்களை பார்த்துருக்கணும். அதாவது இந்த பல் ஒரு மனிதனுக்கு பல் எவ்வளவு முக்கியத்துவம், இந்த பற்களை பாதுகாப்பதன் உடைய தேவைப்பாடு. பொதுவாக ஒரு உதாரணத்தை கூறின, அதாவது இலங்கையினுடைய ஒரு கிராமத்தில் இந்த பெட் சிகிச்சை முகாமை தாங்கள் ஏற்பாடு செய்த பொழுது அங்கு வந்த மக்கள் இந்த தங்களுடைய பெட்களுக்கு இவ்வாறான முக்கியத்துவத்தை வழங்காது இருந்தார்கள் என்ற ஒரு கவலையை வெளியிட்டிருக்கேன். அது மட்டுமில்லாது இந்த நாங்கள் வெறுமுன் காப்போம் என்ற தன்மையோடு இந்த 6 மாதங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த பல் வைத்திய நிபுணர்களிடம் சென்று எங்களுடைய பெட்களை காட்டுவதனூடாக நாங்கள் எங்களுடைய முக அழகு உட்பட எல்லாவற்றையும் நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் போன்ற விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகிற அந்த பல் வைத்தியர் மதியழகன். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.